ஐயோ பாத்திரம் வேறு நிறைய கிடக்குதே, கழுவணுமே. இந்த வீட்டை வேற கூட்டணுமே, துணியெல்லாம் மடிக்கணுமே, வேலை செஞ்சு செஞ்சு ஒரே கடுப்பாக இருக்குது, வெறுத்து போச்சு. சரி கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வேலை செய்யலான்னு பார்த்தா படுத்தாலும் தூக்க வர மாட்டேங்குது. சரி பக்கத்தில் கடைக்கு போய் செல்விக்கா கிட்ட கொஞ்ச நேரம் கடலை போட்டுட்டு வருவோம். ஐயோ கடையிலையாச்சும் அவங்க மாமியார் இருக்கக்கூடாது, செல்விக்கா தான் இருக்கணும். செல்விக்கா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கடையில் நல்ல வியாபாரம் ஆகுதா? வாடி நட்ட வா, ஏதோ ஒரு அளவுக்கு போயிட்டு இருக்கு பாப்போம். உங்கள் மாமியார் கீழே இருப்பாங்களோன்னு பயந்து பயந்து வந்தேங்க்கா. மாமியார் இருந்து என்னடி, நீ பாட்டுக்கு வரலாம்ல. உங்கள் கூடயாவது வந்து கடலை போடலாம், உங்கள் மாமியார் கிட்ட நான் வந்து என்னத்தை பேசுறது? எங்கிட்ட வந்து என்ன பேச போறியோ அதே எங்க மாமியார்கிட்டயும் பேசலாம் தானே. ஐயோ சேச்சே, இந்த வயசாக அவங்கள பேசுகிற பழக்கம்லாம் எனக்கு இல்லைப்பா. விற்கிற விலைவாசிக்கெல்லாம் ஏதாவது வாங்கணும்னாலே பயமாக தான் இருக்குது. ஆமா நட்ட, எல்லாமே விலைவாசி கூடி போச்சு. உனக்கு என்ன வேணும் இப்போ? என்ன வாங்க வந்துட்ட? நான் எதுவும் வாங்க வரல, உங்ககிட்ட கொஞ்சம் சும்மா பேசிட்டு போலான்னு வந்தேன். ஓ சரிடி சரிடி, நானும் உன்னை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். கடையில வியாபாரமும் ஆகல, எனக்கு போர் அடிச்சிட்டு இருந்துச்சு. நீ எப்படா நீ வருவேன்னு பார்த்துட்டு இருந்தேன். ஓ அப்படியா, சரி சரி, நீங்களும் நானும் ஒரே மாதிரி யோசிச்சிருக்கோம் பாருங்க. சரி நட்ட, நீ எங்கேயும் வெளியே எங்கேயும் போலியா? எங்கக்கா போகிறது, போகிற மாதிரியே இருக்குது நிலமையெல்லாம். அதுவும் சரிதான் நட்ட. ஏக்கா காலையிலேயே 5:30 எந்திரிச்சு கடை திறந்துடுறீங்களே, உங்களுக்கு தூக்கமாக வராதா? வரும் நட்ட, தூக்கத்தை பார்த்தா பொழப்பு நடக்குமா? சரிதான் சரிதான், ஆனால் எப்படி தான் முடிக்கிறீங்களோ. நீ வேணா ஒரு நாள் 5:30 எழுந்துச்சு முடிச்சு வாயே பார்க்கலாம். என்னது 5:30 நான் முடிக்கிறதா? ஐயோ கனவுல கூட நடக்காதப்பா. 5:30 முடிச்சா என் ப்ரெஸ்டீஜில் என்ன ஆகுறது? அடி பாவி, ஒரு நாள் முடிக்கிறதுல என்னடி ப்ரெஸ்டீஜ் போகுது உனக்கு? அப்போ நாங்கள் டெய்லி 5:30 முடிச்சு கடை திறக்கிறோம், நாங்களும் என்ன பண்ணுறது? அதுதான்க்கா நானும் சொல்கிறேன், நீங்களாம் வேற வேற லெவலுக்கா நீங்களாம். ஆமாண்டி, நீ முதல்ல கொடுத்துட்டு போடி. நீ எதுக்கு நீ வாங்கிட்டு போன? நான் வாங்கிட்டு போனால் உனக்கு உடனே கொடுக்கணுமா? என்னால உடனே எல்லாம் கொடுக்க முடியாது. என்ன அந்த சைடு யாரும் அடிச்சுக்கிற மாதிரி சவுண்டு கேட்குதுலக்கா? ஆமாண்டி நட்டை, எனக்கு கேட்குது. வாங்கக்கா போய் பார்த்துட்டு வருவேன் என்னன்னு. ஐயோ நான் வரலப்பா, கடையில் நான் இல்லைன்னா எங்கள் அத்தை பிச்சு எடுத்துருவாங்க. அக்கா நான் இருக்கேன், இந்த போனது வந்துடலாம்க்கா. அப்பதான் ஒரு 2 எட்டு எடுத்து வச்சா வேலை முடிஞ்சுக்கா. என்ன சண்டையை பார்த்து வந்துடுவோம் வாங்க. வேணாண்டி நட்டை, நமக்கு ஊர் வம்பு நமக்கு இருக்கு, நம்ம பாட்டுக்கு சிவனே வைப்போம். ஐயோ நீங்கள் சொன்னால் கேட்க மாட்டீங்க, உங்களை இழுத்துட்டு போனால் தான் வேலையாகும். வாங்க போகலாம். ஐயோ என்ன இவ சொன்னா கேட்க மாட்டேனாலே. போச்சு, எங்கள் அத்தைகிட்ட என்னை செருப்படி வாங்காம விட மாட்டான். என்கிட்ட வாங்கின காசை நீ முதல்ல கொடுக்க பாரு. நாளைக்கு கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போயிட்டு இன்னும் கொடுக்குற நீ. நான் தான் சீக்கிரமாகவே கொடுத்துருவேன்னு சொன்னேன், அப்புறம் என்ன உங்களுக்கு அவசரம்? அட வாங்கக்கா செல்விக்கா, அங்கே பாருங்க இவங்க தான் சண்டை போட்டுட்டு இருக்காங்க. உங்களை இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வர வேண்டியதாக இருக்குது. நமக்கு எதுக்கடி ஊர் வம்பு, சீக்கிரம் போலாண்டி, எனக்கு பொழப்பு வேற இருக்குது. இருக்கா அவங்க என்ன சண்டை போடுறாங்க, எதுக்கு சண்டை போடுறாங்கன்னு பார்த்துட்டு போவோம். ஏன்டி நாளைக்கே கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போயிட்டு உனக்கு மனசாட்சி இல்லை? சீக்கிரமா கொடுக்குறேன்னு சொல்ற, எப்போ கொடுப்பேன்? எனக்கு எமர்ஜென்சி, என் பணம் வேணும். இங்கே பாருங்க, நீங்கள் கொடுத்து போட்டு சீக்கிரம் சீக்கிரம்னா எப்படிங்க எங்களால் கொடுக்க முடியும்? நான் தான் டைம் கேட்டிருக்கேன்ல, கொடுத்துருவேன், இருங்க வெயிட் பண்ணுங்க. திரும்பி பாடுறா, என்னமோ உன் காசை நான் வாங்கின மாதிரி திருப்பி அதவே சொல்கிறேன். என் காசை நீ வாங்கியிருக்க, நான் கேட்கும் போது நீ கொடுக்கணும். செல்விக்கா பார்த்தீங்களா, அந்த அம்மா மனசாட்சி எல்லாம் பேசுது. இந்த அம்மா தான் சீக்கிரம் கொடுத்துறேன்னு சொல்லுதுல, அந்த அம்மா விடவே மாட்டேது பாருங்க. ஐயோ நெட்டச்சி, அவங்க கொடுத்தா என்ன கொடுக்காட்டி என்ன, நம்ம போகலாம் வா, எங்கள் அத்தை வந்துருக்குள்ள நான் போகணும். அக்கா பயப்படாதீங்கக்கா, போயிடலாம் உங்கள் அத்தை வரக்குள்ள. இந்த பாருங்க உங்ககிட்ட காசு வாங்கினதுனால நான் ஒன்றும் அடிமையே கிடையாது உங்களுக்கு. ஏய் என்கிட்ட தான் நீ காசு வாங்கியிருக்க, நீ அடங்கிதான் போகணும். செல்விக்கா இவங்க பண்ணுறதெல்லாம் பேசுறது ரொம்ப அநியாயமா இருக்குது. இதை பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. இருங்க போய் ஒரு நியாயம் கேட்டுட்டு வரேன். ஐயோ நெட்டச்சி வேணாண்டி, நம்ம போகலாண்டி, தேவையில்லாத வேலைடி நெட்டச்சி, போகாதடி. செல்விக்கா ஒரு அநியாயத்தை பார்த்து நீங்கள் அமைதியாக போகலாம், ஆனால் இந்த நெட்டச்சி அமைதியாகவே போக மாட்டேங்க்கா. நியாயத்தை தட்டி கேட்பேன், நான் போயிட்டு வரேன். ஏ நெட்டச்சி போகாதடி, ஏய் நெட்டச்சி சொன்னா கேளுடி, போகாதடி. ஐயோ போயிட்டாளா? என்னென்ன பிரச்சனை இவ வம்பு இழுத்துட்டு வர போறாளோ தெரியல. எங்கக்கா நீங்கள் பேசிட்டு இருந்ததை நாங்கள் இன்னும் கேட்டுட்டு தான் இருந்தேன். அவங்க தான் சீக்கிரமாக தந்துடுவேன்னு சொல்கிறாங்களே, நீங்கள் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம்ல உங்களுக்கு? என்னடா இன்னும் நியாயத்தை கேட்டு யாரும் வரலையேன்னு பார்த்தேன், வந்துட்டியா? ஆமாங்க கேளுங்க, ஒரு நியாயத்தை கேளுங்க. நானே தந்துடுறேன்னு சொல்கிறேன், இவங்க விடவே மாட்டேறாங்க. இப்போவே கொடுங்குறாங்க. ஏய் உன் படத்தை நான் கேட்கல, என் படத்தை தான் கேட்குறேன். நான் கொடுத்தது எனக்கு உடனே வேணும். பார்த்தீங்களா எப்படி பேசுகிறாங்க பாருங்க. இவங்க கொடுத்த பணம் உடனே கேட்டால் எங்கே போகிறது நான்? ஏங்க நீங்கள் தான் பணம் கொடுத்தீங்க, அது உங்கள் பணம் தான், இல்லைன்னு சொல்லலை. அவங்ககிட்ட தான் பில்லில் இருக்குமோ தருவாங்க. ஐயோ இவ தேவையில்லாமல் ரொம்ப விலைக்கு வாங்கிட்டு இருக்கிறா. அவங்களுக்கு ஒரு எமர்ஜென்சின்னு பணத்தை வாங்கிட்டு போனாங்க, இப்போ எனக்கு ஒரு எமர்ஜென்சி, இப்போவே எனக்கு பணம் வேணும். ஏங்க கொஞ்சம் மனசாட்சியோட பேசலாம் இல்லைங்க? எனக்கு மனசாட்சி இருக்கிறனால தான் நான் இன்னும் பேசிகிட்டு இருக்கேன். எனது நீங்களா நின்று பேசுகிறீங்க? அந்த கையை போட்டு என்ன ஆட்டாடுறீங்க? ஹலோ, என் பணத்தை கொடுத்துட்டு நான் கேட்டுட்டு இருக்கேன். என் இடத்துல நீங்கள் இருந்தது தான் நீங்களும் இப்படி தான் பேசியிருப்பீங்க. ஐயோ எங்கள் அத்தை வேறு வந்திருப்பாங்க, இவ வேறு இன்னைக்கு இவ்வளோ நேரம் பண்ணிட்டு இருக்கா. நீங்கள் நான் தான் சீக்கிரம் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லைங்க, இப்போ உடனே நான் எங்கே போகிறது? ஏங்க அவங்கள பார்த்தா கொஞ்சம் பாவமாக தெரியலையாங்க? அவங்களே கொடுத்துருவேன்னு சொல்கிறாங்களே, அவங்களுக்கு பணம் கிடைச்சாதான் கொடுக்க முடியும் உங்களுக்கு. எனக்கு அதை பற்றிலாம் கவலை கிடையாது, எனக்கு என் பணம் தேவை, அவ்வளோதான். மறுபடியும் பாருடா, முதல்லேருந்து வரதை பாரு. உங்ககிட்ட பணம் வாங்கும்போது உங்களை ரொம்ப நல்லவங்க நினச்சேன், இப்போ திருப்பி கேட்கும் போது தான் தெரியுது உங்களோட குணமெல்லாம். ஹே நெட்டச்சி, இங்கே பாரு, வாடி போகலாம். செல்விக்கா வெயிட் பண்ணுங்கக்கா, இவங்களுக்கு ஒரு நியாயத்தை வாங்கி கொடுத்து தான் நம்ம போகணும் இன்னைக்கு. என்னது நியாயத்தை நாம வாங்கி கொடுக்கறதா? நீ வாங்கி கொடுறி, என்ன எதுக்கு நீ கூட்டு சேர்த்துற? சரிக்கா நானே நியாயத்தை வாங்கி கொடுத்துட்டு வரேன், நீங்கள் வெயிட் பண்ணுங்க, எங்கேயும் போயிடாதீங்க. ஏங்க உங்களுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? போய் இவங்ககிட்ட தான் போய் நீங்கள் காசு வாங்கினீங்களா?
என்ன பண்றதுங்க, அவசரத்துக்கு கேட்டதுமே இவங்க தான் கொடுத்தாங்க. கேளுங்க, நல்லா கேளுங்க. அவங்க வந்து என்கிட்ட கேட்டதுமே நான் எடுத்து தான் கொடுத்தேன். இது என்னடா வம்பா போச்சு? உங்ககிட்ட இருந்தனால அவங்க கேட்டதுமே எடுத்து கொடுத்தீங்க, அவங்க கிட்ட இப்ப இல்ல, எப்படி எடுத்து கொடுப்பாங்க? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அவங்க கொடுக்கணும். எனக்கு இப்போ உடனே வேணும் பணம், ஆனால் எனக்கு கொடுக்கணும். பாத்தீங்களா எப்படி எல்லாம் மனசாட்சி இல்லாம பேசுறாங்கன்னு பாருங்க. இப்படி எல்லாம் பேசுவாங்கன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா இவங்க கிட்ட நான் வாங்கியிருக்கவே மாட்டேன் பணத்தை. என் பணத்தை கொடுத்த பணத்தை கேட்டா நான் மனசாட்சி இல்லாம பேசுறேனா? ஓ, உங்க பணமா இருந்தா அது கொடுத்த உடனே கேட்கறத மனசாட்சியோட பேசுறது அர்த்தமா? கேளுங்க கேளுங்க, நல்லா 4 வார்த்தை நறுக்கு நறுக்குன்னு கேளுங்க. யாருங்க நீங்க? தேவையில்லாம எங்க பிரச்சனையில வந்து தலையிட்டு என்னவே கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? நீங்க ஓரமா உங்க வீட்டுல உட்காந்து சண்டை போட்டு இருந்தீங்கன்னா நான் வந்து கேட்டுக்க மாட்டேன். நடு ரோட்ல எல்லாரும் கேட்கற மாதிரி சண்டை போட்டு இருந்தா 4 இடத்துல சண்டை போடும்போது நான் வந்து நியாயத்தை கேட்டேன். ஓ, நியாயத்தை கேட்பீங்களா? நியாயத்தை? சரி, அப்போ அவங்களால பணத்தை கொடுக்க முடியலனா நீங்க எடுத்து பணத்தை வைங்க. என்னது, நான் எடுத்து பணத்தை வைக்கணுமா? அது சரி, நான் எதுக்கு வைக்கணும்? எனக்காக இந்த உதவி பண்ணுங்களேன். உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. என்னது, ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுறேனா? அதனால பணத்தை வைக்கணுமா? ஐயோ போச்சு. சூப்பர், நெட்டச்சி மாட்டிட்டா. நல்லா வேணும் இவளுக்கு, தேவையில்லாத வேலை. நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளே மாட்டி விட்டுருவா. நம்ம எஸ்கேப் ஆயிருண்டா சாமி. ஐயோ, எங்க அத்தை வந்திருப்பாங்களா இல்லையா தெரியலையே. நான் போய் மாட்டுவேன், இப்போ சிக்கிடுவேன். எவ்வளவு தூரம் இவளை கூப்பிட்டேன், வந்தானா பாரு. இப்படி மாட்டிட்டு எப்படி முடிச்சிட்டு இருக்கா பாரு. நல்லா வேணும், நல்லா இழுக்கலாம், நல்லா வேணும். நம்ம ஜூட் விட்டுறணும். ஏங்க, ஒரு நல்லவளா இருக்க போய் ஒரு நியாயத்தை கேட்க வந்தா என்னவே பணத்தை கட்ட சொல்றீங்க? ஏங்க, அதைத்தாங்க நானும் சொல்றேன். நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. எனக்காக அந்த பணத்தை கொஞ்சம் கட்டிட்டு போங்களேன், உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன் சீக்கிரமா. ஆமா, இவ்வளவு தூரம் என்ன கேள்வி கேட்டதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா எடுத்து வைங்க. என்ன இவ இவ்வளோ நேரம் ஆடிட்டு இருந்தாவா இப்போ அடங்கிட்டா போல. ஏங்க, இதெல்லாம் நியாயமாங்க? கொஞ்சமாச்சும் ஒரு சப்போர்ட்டுக்கு என்னன்னு கேட்க வந்தவளை போய் பணத்தை கட்ட சொல்றீங்களே. இனி உங்க அக்காவா நினைச்சு கொஞ்சம் கட்டுங்களே ப்ளீஸ். என்னது, அக்காவா நினைச்சு பணத்தை கட்டணுமா? ஐயோ, என்னடா வந்து நம்மளே வந்து மாட்டிக்கிட்டோமே. சரி, எவ்வளோ பணம் கட்டணும்? அது வந்து அது அது ஒரு 5 லட்சம் தான். என்னது, 5 லட்சம் தானா? சோழி முடிஞ்சு. நானே வந்து தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டேன். செல்விக்கா அப்பவே சொன்னாங்க வேணாண்டி வேணாண்டின்னு. கேட்டனா? இந்த பாருங்க, என்னால கட்ட முடியாது, முடிஞ்சா நீங்க கட்டுங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 இடத்துல யாரோ ஒருத்தர் என் பணத்தை எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. நான் எதுக்கு பணத்தை எடுத்து வைக்கணும்? அவங்க தானே வாங்கினாங்க, அவங்க கிட்டே பணத்தை வாங்கிக்கோங்க. என்னமா பண்ணுங்க, எனக்கு தெரியாது. என்ன நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தீங்க, இப்போ பணத்தை கேட்ட முடியாதுங்கிறீங்க? ப்ளீஸ், எப்படியாச்சும் எனக்காக பணத்தை எடுத்து வைங்களே. என்னது, 1 ரூபா 2 ரூபாயா? 5 லட்சம் ஈஸியாக எடுத்து வைங்கிறீங்க. நீங்களாச்சும் 5 லட்சம் எப்படி இருக்குங்கிறத அவங்ககிட்ட கடன் வாங்கும்போதாவது பார்த்துருப்பீங்க. ஆனால் நான் எப்படி இருக்குன்னு இது வரைக்கும் பார்த்ததில்ல. என்னை போய் 5 லட்சம் எடுத்து வைக்க சொல்றீங்க. என்ன இப்படி சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு பார்க்குறீங்களா 2 பேரும்? ஐயரா, என்னால எடுத்து வைக்க முடியாது. நான் கிளம்புறேன்ப்பா. நீங்களாச்சும் உங்கள் பணமாச்சு, உங்கள் சண்டையாச்சு, தேவையில்லாம் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன். தங்கச்சி, என் அக்கா மாதிரி பார்த்து உதவி செய்யலாம்ல. அடச்சி, என்னோட ஒரிஜினல் அக்காக்கு இது வரைக்கும் ஒன்றும் செஞ்சதில்லை. நீ எல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. உனக்கு எதுக்கு நான் 5 லட்சம் தரணும்? செல்விக்கா, செல்விக்கா. என்ன செல்விக்காவை காணோம்? விட்டுட்டு ஓடிட்டாங்களா? போச்சு, நான் மாட்டிக்கிட்டேன். சைடு கேப்பில் ஓடிட்டாங்களே என்னை விட்டுட்டு. சரி, ஒன்றும் தெரியாத மாதிரி அப்படியே நைஸாக போயிடுவோம். ஹே, எங்க உன் பேர் என்ன, ஊர் என்ன, எதுவுமே எனக்கு தெரியாது. நீ பாட்டுக்கு வந்து பேசிட்டு நீ பாட்டுக்கு போற. என்ன என் கையெல்லாம் பிடிச்சிருக்காங்க? போச்சு, என்னை கூட்டில் வச்சு அடிச்சிருவாங்களோ? ஏங்க, இது உங்களுக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல? நானாங்க உங்ககிட்ட பணம் வாங்கினவங்கள விட்டுட்டு என்னை பிடிச்சிருக்கிறீங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 பேர்த்து யாரோ ஒருத்தர் பணத்தை வச்சுட்டு கிளம்புங்க. இல்லைனா இப்பவே நான் போலீஸை கூப்பிடுவேன். என்னது, போலீஸை கூப்பிடுவீங்களா?